ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நேற்று கதையினுடைய தொடர்ச்சி பகுதி 2. வாங்க இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம். அம்மா அப்பாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறவங்க, நம்மளையும் நல்லா பார்த்துக்குவார் என்று உடனே ஓகே சொன்னேன். ஆனால் நீங்கள் தான் உம்முன்னு இருந்தீங்க. அதற்கான ரீசன் தெரிஞ்சிடுச்சு. இனிமேல் பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையாக லவ் பண்ணதால் அவங்க கிட்ட சொல்லி இருக்கீங்க. அதை அவங்க ஏற்றுக்கல. இது உங்கள் தப்பும் இல்லை, அவங்க தப்பும் இல்லை. எல்லாத்தையும் மறந்து புதுசாக ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் எவ்வளவு டைம் எடுத்தாலும் பரவாயில்லை, நான் வெயிட் பண்ணுறேன். பேசி முடிக்கும் வரை அவளையே பார்த்து கொண்டிருந்தான். இவ்வளவு நல்ல பெண் குழந்தைத்தனமாக இருக்காளே, கண்டிப்பாக இவ நல்லா இருக்கணும். கூடிய சீக்கிரம் இவகிட்ட உண்மையை சொல்லி அவளுக்கு என்று ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தணும் என நினைத்தான். அவர்கள் இருவரும் கோயமுத்தூரில் தனியாக குடியமர்த்தப்பட்டனர். இது விஜயாவின் யோசனை. கொஞ்ச நாள் தனியா இருந்தா தான் அவன் பொண்டாட்டிக்கிட்ட ஒட்டுதலா இருப்பான். இங்கே இருந்தா நம்மளை சுத்தி சுத்தித்தான் வருவான் என்று அவள் யோசித்தாள். முதலில் மறுத்த ஆதி, பின்பு இங்கிருந்தால் எல்லோர்கிட்டையும் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி நடிக்கணும். தனியா இருந்தா நேரம் பார்த்து அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வைத்து விடலாம் என ஒப்புக்கொண்டான். நாட்கள் வேகமாக சென்றன. அவ்வப்பொழுது நிலாவின் பெற்றோரும் ஆதியின் பெற்றோரும் அவர்களை பார்த்துவிட்டு ஒரு நாள் தங்கி செல்வர். இடையில் விடுமுறை கிடைத்தால் இருவரும் ஊருக்கு சென்று வருவார்கள். திருமணமான இந்த 3 மாதத்தில் அவனை நன்கு புரிந்து கொண்டாள் நிலா. அடுத்தவருக்கு உதவும் மனம், யாரையும் புண்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக பார்த்து பார்த்து பேசும் அவன் பேச்சு. இன்று வரை அவளை தப்பாக ஒரு பார்வை பார்த்தார்து அவனது கண்ணியம். அனைத்தும் பிடித்துவிட அன்று ஒரு முடிவு எடுத்தாள். இரவு எல்லா வேலையும் முடித்துவிட்டு படுக்க சென்றாள். ஆதி லேப்டாப்பில் எதையோ நோண்டி கொண்டிருந்தான். அவன் அருகில் சென்றாள். நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும். என்ன என்பது போல் நிமிர்ந்து பார்த்தான் ஆதி. எனக்கு உங்களை பிடிச்சிருக்குது. நான் உங்களுடைய லைஃப் லாங் வாழ விரும்புகிறேன் என்றாள். என்ன என்று சட்டென்று எழுந்தான். ஏன் ஷாக் ஆகுறீங்க? என்னோட புருஷனை பார்த்து தானே பிடிச்சிருக்குதுன்னு சொன்னேன். என் மனசில் பட்டதை சொல்லிட்டேன். கடைசி வரை என் லைஃப்பில் நீங்கள் இருந்தா என்னுடைய லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் எதையும் தள்ளி போடாமல் இப்பவே சொல்லிட்டேன். பேசி முடிக்கும் வரை அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. அவன் அது எதிர்பாராத நேரத்தில் பட்டன. அவன் கன்னத்தில் அவள் இதழ் பதித்தாள் நிலா. முதலாய் ஒரு பெண்ணின் ஸ்பரிசம் அவனுள் ஏதோ செய்தது. என்னங்க, உங்கள் பழைய லைஃபை மறக்க நான் சின்னதாக ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குது. அதுவும் என்னுடைய புருஷன் என்பதால் தான் இந்த அத்துமீறல். தப்பா எடுத்துக்காதீங்க என்று உறங்க சென்று விட்டாள். அவனுக்கு தான் உறக்கம் பிடிக்கவில்லை. அவனும் இதை விரும்பினான், இன்னும் பலமுறை. ஏன் வாழ்க்கை முழுவதும் இந்த பரவசம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தான். அதனால் அடுத்த கணமே தன் சுயநலத்திற்காக ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம். நாளை கண்டிப்பாக அவளிடம் அனைத்தையும் கூறிவிட வேண்டும் என ஒரு முடிவோடு படுத்தவனுக்கு காலம் பின்னோக்கி சென்றது. சரியாக 1 வருடம் முன்னால் தன் நண்பர் திருமணத்திற்காக சென்றிருந்தான். நண்பர்கள் அனைவரும் பேச்சுலர்ஸ் பார்ட்டி நடந்து கொண்டு இருந்தது. இவன் மட்டும் ஒரு கூல்ட்ரிங்க் எடுத்துக்கொண்டு தனியே அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். ஆதிக்கு குடிக்கும் பழக்கமில்லை. இப்படி எங்கேயாவது வெளியே சென்றால் கூல்ட்ரிங்க்ஸ் மட்டுமே எடுத்துக்கொள்வான். ஆட்டம் பாட்டம் என எல்லோரும் என்ஜாய் பண்ணி கொண்டு இருந்தனர். அவன் மட்டும் தனியாக ஹோட்டலை சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது திடீரென கால் தடுக்கியது. கீழே கல்லிருப்பது தெரிந்து நகர்ந்த மட்டும் எதிரில் இருந்த சிறிய தடுப்பு கம்பியை பாராது நங்கன மோதினான். சிறிய கம்பி என்பதால் இடுப்புக்கு கீழுள்ள பகுதியை பதம் பார்த்து விட்டது. வலி தாங்காமல் துடித்தான். ஒரு நிமிடம் அங்கேயே அமர்ந்து கொண்டான். கொஞ்சம் சுதாரித்து எழுந்து நடந்துக்கு ரூமுக்கு சென்றான். அவனுக்கு வலி மட்டுமே இருந்து கொண்டிருந்தது. ரெஸ்ட் எடுத்தா சரியாகிவிடும் என்று மற்ற நண்பர்கள் வரும் முன்னரே உறங்கிவிட்டான். காலையில் திருமண கொண்டாட்டத்தில் பிஸியாக இருந்த அவனுக்கு வலி ஒன்றும் பெரியதாக தெரியவில்லை. அனைவரிடமும் விடை பெற்று ஊர் திரும்பும் பொழுது இன்னும் வலி இருப்பதை உணர்ந்தான். அவன் செல்லும் வழியில் ஒரு கிளினிக் தென்படவே உள்ளே சென்றான். டாக்டரிடம் சென்று நடந்ததை கூறினான். எதற்கும் ஒரு ஸ்கேன் பண்ணலாம் என்று அனுப்பி ஸ்கேன் எடுத்துவிட்டு ரிப்போர்ட் வரும் வரை வெயிட் பண்ணுங்க என்றார். அவனும் வெயிட் பண்ணி ரிப்போர்ட் வந்து மருத்துவர் அழைக்கப்படவே, சொல்லுங்க டாக்டர், ஏதாவது ப்ராப்ளமா என்றான். மிஸ்டர் ஆதி, உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் எல்லாம் இல்லை, பட் கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். கொஞ்சம் நான் சொல்றதை முழுசா கேளுங்க என்று ஆரம்பித்தார்.
இடுப்புக்கு கீழே உள்ள பகுதி என்பதால் நரம்பு கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருக்கு. இப்போதைக்கு உங்களால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதில் கொஞ்சம் சிக்கல். அப்படியே இருந்தாலும் குழந்தை பிறப்பது கஷ்டம். பட் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுதே நர்ஸ் ஒருவர் வேகமாக வந்து ஐசியூ பேஷண்ட் ஒருவருக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு, சீக்கிரம் வாங்க டாக்டர் என்றதும், மிஸ்டர் ஆதி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இனிமேல் தான் முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும் என்று எழுந்து சென்றார். இல்லற வாழ்வில் ஈடுபட முடியாது என்று சொன்ன வார்த்தைக்கு அப்புறம் அவர் கூறியது எதுவுமே அவன் காதில் விழவில்லை. நான் ஒரு ஆண்மகன் என்ற அடையாளத்தையே இழந்து விட்டேன் என தனக்குள்ளே கேட்டுக்கொண்டு எழுந்து நடக்க ஆரம்பித்தான். அதன் பிறகு எப்படி ஊருக்கு வந்தான் என்பது கூட ஞாபகமில்லை. அந்த அளவுக்கு இடிந்து போயிருந்தான். என்னங்க என்னங்க என்று நிலாவின் குரல் கேட்டு விழித்து பார்த்தான். என்ன சார், ஒரு முத்தத்திற்கே நைட்டெல்லாம் தூக்கம் வரலையா? மணி 8 இன்னும் தூக்கம் விடலையா என்று கிண்டல் செய்தாள். கடந்த காலத்தை எண்ணிக்கொண்டிருந்ததில் எப்பொழுது உறங்கினான் என்பதே அவனுக்கு தெரியவில்லை. அவசர அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பினான். வழியில் செல்லும் பொழுது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஈவினிங் ரெடியாக இரு, வெளியே போலாம் என்றான். அவள் மனதில் ஏதேதோ நினைத்து கொண்டாள். தன்னை போல அவரும் நம்மிடம் காதலை சொல்லப் போகிறாரா? அவளுக்கு நினைக்கும் பொழுதே பரவசமாக இருந்தது. ஆனால் இந்த உமனா முஞ்சிக்கிட்ட எதையும் எதிர்பார்க்க கூடாது என எண்ணி வேலையை பார்க்க தொடங்கினாள். சாயங்காலம் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தான். வீட்டின் முன்பக்கம் புதிய கார் ஒன்று இருந்தது. யாராவது கெஸ்ட் வந்திருப்பாங்க என்று உள்ளே நுழைந்து சென்று பார்த்தான். அவனுக்கு அதிர்ச்சிதான். அவனுக்கு தூக்கி வாரி போட்டது ஹாலில் அமர்ந்திருப்பவரை பார்த்து. இவரா? இவர் எப்படி எங்கே? நிலாவுடன் நன்கு பழகியவர் போல பேசிக்கொண்டிருக்கிறாரே. இப்பொழுது உள்ளே சென்றால் பிரச்சனையாக வாய்ப்புண்டு. சற்று நேரம் கழித்து செல்லலாம் என ஒதுங்கி நின்று அவர் செல்லும் வரை காத்து கொண்டிருந்தான். அவர் வேறு யாரும் இல்லை, மதுரையில் இவன் ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் நடேசன் தான். அவன் முகமும் அவர் கூறிய கடைசி வார்த்தையும் அவன் நெஞ்சில் இன்னும் பதிந்துள்ளது. என்னம்மா மாப்பிள்ளையை இன்னும் காணோம், எனக்கு வேற டைம் ஆகுது. ஓகேம்மா, மேரேஜுக்கு வருவீங்களா? அப்போ பேசிக்கலாம். நான் இப்பொழுது கிளம்புகிறேன். இன்னும் நிறைய இடத்துக்கு பத்திரிக்கை வைக்க போக வேண்டும் என சொல்லிக்கொண்டு கிளம்பிவிட்டார். அவரிடம் நான் சொன்னதை எல்லாம் தெளிவாக பேசி புரியவை, எல்லாம் சரியாகிவிடும். சரிம்மா, நான் வரேன் என புறப்பட்டார். அவர் செல்லும் வரை பார்த்து கொண்டிருந்தான். சற்று நேரம் கழித்து வீட்டுக்குள் நுழைந்தான் ஆதி. எப்பொழுதும் அவன் வீட்டிற்குள் நுழையும் பொழுதே நிலா ஓடி வந்து பேக்கை வாங்கி கொண்டு எதையாவது பேசிக்கொண்டே வருவாள். இன்று அவள் ரூமை விட்டு வெளியே வரவில்லை. என்ன என யோசித்த அவனுக்கு சோபா மேல் மேரேஜ் ஆல்பம் இருந்ததை கண்டவுடன் ஆதி ஓரளவுக்கு யூகித்து கொண்டான். தன் படத்தை பார்த்து அந்த டாக்டர் தான் தன்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லியிருக்கக்கூடும். அதனால் தான் அவள் ரூமில் அடைந்திருக்கிறாள் என்று அவனே நினைத்து கொண்டான். நேராக ரூமுக்கு சென்றான். நிலா, எனக்கு புரியுது, இது உனக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றமாக இருக்கும் என்று. நான் அவரை பார்த்துவிட்டு தான் வீட்டுக்கு வர தைரியம் இல்லாமல் அவர் போனதுக்கப்புறம் வரேன். நான் சாயங்காலம் உன்கிட்ட பேசணும்னு சொன்னேனே, அது இதை பற்றி தான். லவ் ஃபெயிலியர் என சொன்னது எல்லாம் பொய். அது இப்போ உனக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ புரியுதா நான் ஏன் உன்கிட்ட விலகி இருந்தேன்னு? ப்ளீஸ், நீ நல்ல பெண், நல்லா வாழணும். என்னை விட்டு விலகி யாரையாவது என்று அவன் முடிக்கும் முன்னரே சற்றென்று எழுந்து அவன் சட்டையை பிடித்து உலுக்கினாள். உங்களுக்கு அசிங்கமா இல்லை? நீங்கள் தொட்டு தாலி கட்டின உங்கள் பொண்டாட்டியை இன்னொருத்தன் கூட போய் வாழும் சொல்ல உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? இல்லை, அது என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே 2 பேரும் மேலே ஆசைப்பட்டவ தானே, நம்மளையும் ஈஸியாக மறந்து விடுவான்னு நினச்சிட்டிங்களா? என்னைக்கு உங்ககிட்ட நான் என் காதலை சொன்னேனோ அப்பவே நீங்கள் எனக்குள்ளே முழுசாக இருக்கீங்கன்னு உணர்ந்து தான் சொன்னேன். சரி, அன்னைக்கு நீங்கள் டாக்டர் பார்த்தீங்க, அவர் சொன்னதை முழுசாக எல்லாத்தையும் கேட்டிங்களா? இல்லை, அப்போ இருந்த மனநிலையில் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால தான் அவர்கிட்ட கூட சொல்லாமல் நான் வெளியே வந்துட்டேன் என அவன் பேச்சை மழுப்பினான். அதுதான் உங்கள் தப்பு. முழுசா அன்னைக்கு கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்திருக்கும். அந்த டாக்டர் வேற யாரும் இல்லை, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட அப்பா, எங்கள் அம்மா வழி உறவும் கூட. கல்யாணத்துக்கு அவரால் வர முடியலை. இப்போ என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை சொல்ல எங்கள் வீட்டுக்கு வந்தவர் நம்மளையும் பார்த்துட்டு அப்படியே நம்மளையும் இன்வைட் பண்ணலாம்னு வந்தார். நீங்கள் வர லேட்டானதால் மேரேஜ் ஆல்பம் பாருங்கன்னு நான் தான் காட்டினேன். அப்போ உங்களை பார்த்து ஷாக்கானவர் மாப்பிள்ளை பற்றி எல்லாம் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணியாமா என கேட்டார்.
நான் புரியாமல் அவரை பார்க்கவே அவர் நடந்ததை முழுசாகச் சொன்னார். நீங்கள் பாதியில் எழுந்து வந்ததையும் சொன்னார். ஐசியூ பேஷண்ட்டை பார்த்துட்டு வந்தா ஆதி அங்கில்லமா, ஏதோ அரைகுறையாக கேட்டுட்டு மனசங்கடத்தில் போயிட்டாரு. கொஞ்ச நாள் போனால் அவரே வேறு ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பார்னு நான் விட்டுட்டேன். ஆனால் நீ சொல்கிறத பார்த்தா அவர் அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னு புரியுது. அங்கிள், இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா என்றால் பாவமாக. கண்டிப்பாக இப்போ இருக்கிற அட்வான்ஸ் மெடிக்கலில் 80% நோயை குறைக்கக்கூடியதாகத்தான் இருக்குது. கண்டினியூஸாக மெடிசன் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதும், நிச்சயம் சரியாக வாய்ப்பு இருக்குது. இதைத்தான் நான் அவர்கிட்ட சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு சொல்லிட்டு போனேன். ஆனால் அவர் அதுக்குள்ளே எழுந்து வந்துட்டாரு. பரவாயில்லை, இப்போ வருவாரே, அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் கிளியராக சொல்கிறேன்னு தான் இவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்து கொண்டிருந்தார். நேரம் ஆக ஆகத்தான் நான் மேரேஜுக்கு வருவோம்ல, அப்போ பேசிக்கலாம், கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. ஆண்மைங்கிறது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளுக்கு குழந்தையை கொடுக்கறது மட்டுமல்ல, அவனை பெற்றவளையும் அவன் கூட பிறந்தவர்களையும் அவன் கல்யாணம் பண்ணுற பொண்ணையும் எப்படி வைத்திருக்கிறான், எப்படி நடந்து கொள்கிறாங்கிறதுல தான் இருக்குது. தன் மனைவியை தவிர மற்ற பெண்கள் எல்லாரையும் எவன் ஒருவன் தாய்மை உணர்வுடன் பார்க்கிறானோ அவன் தான் உண்மையான ஆண்மகன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்மையான ஆண்மகன்தான். இந்த விஷயத்தை நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் சீரியஸாக எடுத்திருக்க மாட்டேன். கண்டிப்பாக இதுக்கு தீர்வு என்ன என்று தான் யோசிச்சிருப்பேன். நீங்கள் அந்த அளவுக்கு தான் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவள் கூறிய அனைத்தையும் கேட்ட ஆதியின் முகத்தில் புன்னகை தோன்றியது. எவ்வளவு நாள் இதை நினைத்து எவ்வளவு வேதனை கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அன்னைக்கு மட்டும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி டாக்டரை பார்த்திருந்தா 1 வருஷம் வேதனைப்பட்டு இருக்கவே தேவையில்லை. இன்று இவரை நிலா சந்திக்காமல் இருந்திருந்தால் நமக்கு உண்மை தெரியாமலே போயிருக்கும். இப்படி ஒரு நல்ல உள்ளம் படைத்த அழகு தேவதையை என் வாழ்க்கையில் நான் மிஸ் பண்ணி இருப்பேன் என கூறி, சாரி நிலா, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த காரணத்தை மனசில் வச்சுட்டு தான் உங்ககிட்ட நான் நெருங்க முடியாமல் தவிச்சு கொண்டிருந்தேன் என முதலாக அவளை பார்த்து சிரித்தான் ஆதி. நிலா அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். பரவாயில்லையே, சருக்கு சிரிக்கக்கூட தெரியுமா என கேட்டு அவன் அருகில் சென்றாள். எனக்கு சிரிக்க மட்டுமில்ல, இன்னும் நிறைய விஷயம் தெரியும் என்று அவளை இழுத்து அணைத்தான். அவன் அணைப்பில் சற்றே கிறங்கி போனாள். அவள் காதோரம் ஏதேதோ கிசுகிசுக்க அவள் கன்னங்கள் சிவந்தது வெட்கத்தில். அவன் நெஞ்சில் சரணடைந்தாள் இதமாக. இனி அவர்கள் வாழ்வில் சந்தோஷமாக இருக்க நாமும் விடை பெறுவோம். திருமணம் முடிந்து மனைவிக்கு ஒரு குழந்தையை கொடுப்பது மட்டும் ஆண்மகன் இல்லை, மாறாக அவள் குடும்பத்தையும் தன் குடும்பம் போல் மதித்து பேணி காத்து நல்வழிப்படுத்துவனே நல்ல கணவனாவான். அவனே ஒரு உண்மையான ஆண்மகன். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கதை வாசிப்பில் ஏதேனும் பிழை இருந்தால் மன்னிக்கவும். உதட்டில் சிறு சிறு கொப்பளங்கள் உள்ளதால் இந்த பிழை ஏற்படுகிறது. உடல்நலம் தேறியவுடன் எனது பிழையை நான் சரி செய்து மீண்டும் தெளிவாக வாசிப்பேன். அதுவரை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.